ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரிக்கு ஃபங்க்ஷன் தட்டப்புட்டெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மஞ்சள் நிலவு பாட்டு போதும்ப்பா, கொண்டு வந்து உட்கார வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க கொண்டு வந்து உட்கார வைக்க, அதுக்கப்புறம் இவங்க போய் காதில் குசு குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் நம்ம விஜயும் காவேரியும். இங்கே சொந்த பந்தெல்லாம் அக்கா மக்கள்லாம் ஒவ்வொன்று பேச, ஏமா நீ பூ சுற்றி விடுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியோட பாட்டி சொல்லவும், காவேரியோட அம்மா ஒரு பக்கம் சாரதா சரசரமாக எடுத்து சுற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம விஜயை பார்க்கணுமேடி, இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கியேடா, என்ன பார்த்தா எனக்கே பிடிச்சிருச்சு ஆண்டி, அந்த அளவுக்கு இருக்கு. அத்தனோட இத்தா பெரிய கண்ணு உன் மேலே பட்டுருச்சுமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. டே உங்கள் ரொமான்ஸுக்கு அளவு இல்லடா, கேப்பில் கெடா விட்டுறியாடா தம்பி, எங்கடா தம்பி இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு இவ்வளோ சொந்தமா அப்படின்னு காவேரி கேட்டாங்க. பின்னாடி குஷு குஷுன்னு, என்னடி எங்கள் சத்தம் ஒன்றும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அங்கே யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, வேற யாருங்க, நம்ம யாமனாவும் கங்காவும். இவங்களுக்கு பாருடி இவ்வளோ சொந்தமாடி, அந்த வயிறு ஏறியது கண்ணில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் நல்ல வேலை என் ஃபங்க்ஷனை தனியாக வச்சாங்க அப்படின்றச்சு. உன் கரியத்தில் நீ உசாராக இருக்க, 1001வது கவலை உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன எப்போ பாரு பொசசிவில் பொங்க வேண்டியது, காவேரியை பார்த்து வயிறு ஏறிய வேண்டியது, நல்லா வருவாமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் மூடில் கூட இவங்க தனியாக போயிட்டு 3 பேர் உட்காந்து வீடு விற்கிறத பற்றி தாங்க பேசுகிறாங்க. உடனே ஃபைட் ஆயிடுச்சு. சரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சுப்பா, எல்லாரும் கிளம்புங்க, நான் என் பொண்டாட்டியை கொஞ்சணும் அப்படின்றாரு நம்ம விஜய். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா பாட்டிலு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட உட்காந்துட்டு பாட்டில் எடுத்து வச்சுட்டாரு. கடைசியில் அந்த டைம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரிக்கு வந்துட்டு காவேரி வீட்டை பற்றி தாத்தா கேட்க, ஆமாம் தாத்தா எனக்கும் கொஞ்சம் கவலையாக இருக்குது, விற்கிறத பற்றி அம்முனாவும் கங்காவும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குல்லம்மா, அந்த வீட்டை பேசாமல் நீ வாங்கிடேன் அப்படின்றாங்க. அடடி இதுன்னு ஒரு நல்ல யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் காவேரி வேணாம்பாங்க. விஜய் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்.